அபி, கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவன் தான் எதிரி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது உண்மையா? ஆமா, 100% உண்மைதான். அது எப்படி உண்மையாக முடியும்? கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவனே எப்படி எதிரியா இருக்க முடியும்? இயேசுவை சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்தது யாரு? அவருடைய சொந்த ஜனங்க தான். அவரோட சொந்த ஜனங்களாக யூதர்கள் தான். ஏன் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, இயேசு ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, பழைய ஏற்பாடுல நிறைய நியாயப்பிரமாணம் இருக்கு, நிறைய கட்டளைகள் இருக்குது. அதெல்லாம் இயேசு வந்து மாத்துறாரு. அங்க கஷ்டமானதெல்லாம் அங்க லகுவா மாத்துறாரு. நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளா அவர் நிறைய நமக்கு கொடுக்குறாரு. அதை வந்து யூதர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அவரை கல்லெடுத்து அடிக்கிறாங்க, அவரை கல்லை திருப்பி திசுன்றாங்க. கடைசியில சிலுவையில் இறக்கி ஒப்பு கொடுத்து தலையில குட்டி முகத்துல எச்சு துப்பி அப்புறம் சிலுவையில் இறச்சி கொலை செய்யறாங்க. அதே போலதான் இப்போ நம்மளால வந்து ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், அவர் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நம்ம 7 தடவை விழுந்தா கூட அவர் நம்ம தூக்கி விடுறவர் இருக்காரு. ஏன்னா வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்ம எல்லாருமே நீதிமான்கள் தான். ஒரு சில நிமிடங்கள்ல ஒரு சில நேரத்தில் நம்ம ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை சின்ன பாவத்தில் இடட்டோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆண்டவர் இல்லை, உன்னை விட்ட பரிசுத்தவனர் போயிட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட இருக்கார், நமக்குள்ள இருக்கிற ஒரு சில நேரம் இடரும் போது அவர் நம்ம தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரை நேசிப்போம், அவரை பின்பற்றுவோம். ஏன்னா அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் ஆக்கின திருப்பு இல்லை, அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அன்பாகவே இருப்போம், அன்பாகவே நடப்போம். அவர் நம்ம எல்லாத்தையும் தேற்ற ஆற்ற நம்மளை பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆமென்.